ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நியூ டேட்டா ஃப்ளோ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 வந்து நீங்கள் நியூ டேட்டா ஃப்ளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ டேட்டா ஃப்ளோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஹாவ் டு ஆட் தி சோர்ஸ் அண்ட் சிங்க் டுவர்ட்ஸ் தட் ஃபைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா ஃப்ளோ இப்போ வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஆட் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோர்ஸ் டேட்டா செட்டை தான் நம்ம வந்து இப்போ இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா செட் இருக்கு இல்லையாப்பா, ஸோ இந்த சோர்ஸ் டேட்டா செட் வந்து நம்ம போயிட்டு அங்கே லிங்க் பண்ணணும். ஸோ நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு மூவ் ஆன் டு தி நியூ ஸ்டெப். ஸோ லிங்க் பண்ணிவிட்டு நியூவில் பிளாக் ஸ்டோரேஜ் போயிட்டு ஸோ பிளாக் ஸ்டோரேஜில் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டேட்டா செட் என்ன ஃபார்மேட்டு, டீலிமிட்டட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு, கண்டினியூ. இப்போ லிங்க்டு சர்வர். இப்போ இந்த லிங்க்டு சர்வர் அப்படின்றது வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஆல்ரெடி ஒன்று பிளாக் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் உங்களோட லிங்க்டு சர்வர். அதுலேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ இந்த கண்டெய்னரை செலக்ட் பண்ண சொல்லும். ப்ரௌஸ் யுவர் ஃபோல்டர், இன்புட் ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் ஓப்பன் ஆகும். ஃபைல் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஃபைல் டாட் சிஎஸ்வி இதுதான். ஸோ இதுதான் வந்து உங்களோட சோர்ஸ். ஓகேங்களா? சோர்ஸுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து என்ன உங்களுக்கு இப்போ இட் இஸ் டிரைவ்டு காலம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஆட் அ டிரைவ்டு காலம். சர்ச் பண்ணுங்க. என்ன சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா டிரைவ்டு காலம் வேணும். ஓகேங்களா? ஸோ டிரைவ்டு காலம்னா என்ன பண்ணோம்ப்பா? டிரைவ்டு காலம்ல நிறுத்த சொல்லுங்க பார்க்கலாம். டெசிமல்லாம் மாற்றணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காலம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த காலம்ஸில் ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கிரெடிட் ஸ்டெப் அண்ட் தென் வந்து இது வந்து 2 டெசிமல். கரெக்டாக? மெத்தட். ஸோ 2 டெசிமல் ஆஃப் கிரெடிட். கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு காலம். ஃபர்ஸ்ட் கிரெடிட் காலத்தையும் டெபிட் காலத்தையும் என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அந்த ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம்? we are converting it into decimal. டெபிட் காலத்தை அதே மாதிரி 2 டெசிமல் எக்ஸ்பிரஷன். 2 டெசிமல். ஓகேங்களா? ஸோ டெசிமலுக்கு ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ ஜஸ்ட் இப்போ இந்த டிரைவ்டு காலமோட பர்பஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு டேட்டா ப்ரிவியூ போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ப்ரிவியூவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டெசிமலாக மாறிச்சா மாறலையான்னு சொல்லிட்டு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு நம்ம டீபக் மோட ஆன் பண்ணிக்கணும் ஒன்ஸ். ஸோ ஒன்ஸ் டீபக் மோட ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இட் வில் ஷோ யூ த ப்ரிவியூ லைக் அது வந்து டெசிமலாக மாறிடுச்சா மாறலையா. ப்ரிவியூ போய் தான் பார்க்கணும்லாம் இல்லை. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இப்போ டெசிமலாக மாறிடுச்சு பாருங்க. டேட்டா செட் ரெண்டு தெரியுதா உங்களுக்கு? ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா டாட் வச்சு அந்த பாயிண்ட்ஸ் நம்பர்ஸாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகேட் காலம். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் அக்ரிகேட் காலம். ஓகேங்களா? ஸோ அக்ரிகேட் காலம்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் பை பண்ணுறீங்க. ஸோ குரூப் பை அப்படின்றத நம்ம எந்த காலத்தை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have அக்கௌண்ட் காலம். ஸோ அக்கௌண்ட் காலமாக குரூப் பை பண்ணுங்க. அக்கௌண்ட் நம்பர், aggregate column are sum and credit. Sum of credit அதே மாதிரி sum of debit. Sum of credit, sum of debit.
உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஸோ சிங்க், ஆடிங் த சிங்க். ஸோ சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா செட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் திரும்பவும் சிங்கில் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு நியூ டேட்டா செட் போயிட்டு ஃபோல்டர் அவுட்புட் ஃபோல்டர் மட்டும் லொக்கேட் பண்ணால் போதும். என்னோட அக்கௌண்ட் ஃபைல் வந்து எனக்கு அவுட்புட் கண்டெய்னர்லேயும் பப்ளிஷ் ஆகிடும். இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸில் ரொம்ப சிம்பிள் தான், இது புரியாததுக்கு ஒன்றும் இல்லை. நேற்று இதை தான் 1 மணி நேரம் எடுத்தேன். இதுதான் 1 மணி நேரம் உட்காந்து வேறு வேலை பார்த்து பார்த்தீங்க. இப்போ வந்து சார் எடுத்து தான் புரிஞ்சிச்சு, நான் எடுத்தது புரியலன்னு ஒரு கதை வேறு. இன்னும் ஒரே பெரிய எல்கேஜி குழந்தைக்கு இப்போ சொல்லி கொடுத்து கூட பண்ணி வந்துடலாம். சத்தியமா சொல்றேன், மனசாட்சியே இல்லாம இது நீங்க எப்படி சொல்லி கொடுத்துட்டீங்க புரியலன்னு சொல்றீங்க. என்ன டைப் பண்ணீங்க? என்னதான் இருக்கு 2 decimal 2 சம்ல என்ன ஃபார்முலா பெருசா இருக்கு? கரெக்டா டைப் பண்ணா எரர் காட்டுது. இதெல்லாம் வந்து டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல பேச்சே கிடையாது. தப்புனா தான் எரர். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. 14 வருஷமா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிருக்கேன். முதல்ல எனக்கு எரர் கரெக்டா டைப் பண்ணிருக்கேன், எரர் காட்டுச்சுனாலே நீ டெவலப்பராக லைக்கே இல்லை. நீ முதல்ல எரர் பண்ணிருக்கன்றத அக்செப்ட் பண்ணு. நீ கரெக்டா பண்ணி உனக்கு அவுட்புட் காட்டக்கூடாதுன்னு என்ன அஷ்யூர் உனக்காக பில்ட் பண்ணிருக்கா என்ன? தப்பா தான் பண்ணிருக்கீங்க. டக்குன்னுலாம் ஒண்ணு இதுல ஒண்ணுமே இல்லை. இதை நீங்க திரும்பவும் ரீப்ரசென்ட் பண்ணி பாருங்க. இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள். ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனோம்னா டேட்டா ஃப்ளோ அதனாலதான் வந்து கொஞ்சம் ஒழுங்கா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒர்க் பண்ணி காமிங்கன்றத அதுதான் சொன்னேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டெய்னர் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் ஃபோல்டர். ஸோ அவுட்புட் ஃபோல்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளோதான். ஸோ அவுட்புட் ஃபோல்டர் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். அவுட் ஃபோல்டர் மட்டும் எனக்கு போதும். அவுட்புட்டோட ஃபைலுக்குள்ளே எதுவும் போகாது. ஏன்னா அவுட்புட் ஃபோல்டரில் நான் என்னோட டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் ப்ராசஸ். ஸோ ஓகே கொடுத்துட்டு இதோட கண்டென்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட்டு கிவ் ஓகே. ஓகே கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எந்த ஒரு எரர்ஸும் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இஸ் ஹாஸ் பீன் வேலிடேட்டட், நோ எரர்ஸ் ஆர் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் பப்ளிஷிங் த கண்டென்ட் யூ வில் ஃபைண்ட் த அவுட்புட் வில் பி அவைலபிள் இன் த ஃபோல்டர் வித் திஸ் ஃபைல் ஃபார்மேட்ஸ். அவுட்புட்டை டேட்டா ரிவ்யூ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து இந்த டேட்டா ஃப்ளோ அப்படின்றது வந்து திரும்பவும் நீங்கள் போய் எடுத்து ஏடிஎஃப்ல காப்பி பண்ணுறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஏடிஎஃப் நீங்கள் இந்த டேட்டா ஃப்ளோவை எடுத்துகிட்டு போயிட்டு ஏடிஎஃப்ல காப்பி டேட்டான்னு ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, அதில் டேட்டா ஃப்ளோவில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணாலும் அதுவும் அதே மாதிரி ரன் ஆகும். ஸோ டேட்டா ஃப்ளோவோட பர்பஸே என்னன்னா, நான் வந்து ஒரு சப்டிவிஷன் மாதிரி ஏடிஎஃப் அப்படின்றது ஆக்சுவல் மெயின் டேட்டா ஃபேக்ட்ரி. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்லைன் கிரியேட் பண்ணுறீங்கல்ல, பைப்லைனில் நிறைய ஆப்ரேஷன் பண்ணணும். ஒரு பைப்லைன்லேயும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பைப்லைன் வந்து இப்போ நான் காப்பி தான் பண்ணணும். ஆனால் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபார்மிங் ஐ நீட் டு காப்பி. புரியுதா? அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா ஃப்ளோக்குள்ளே வரணும். ஸோ திஸ் பப்ளிஷ் திஸ் தென் இட் வில் ஷோ யூ திஸ் அவுட்புட்ஸ். புரிஞ்சுதா லாஜிக்கு? இதில் திரும்பவும் ஒர்க்கை கோ த்ரூ பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?